ஃபஸ்ட்டு அந்த ஓனர்ஷிப் ஸ்ட்ரக்சர்லேயே சில பேர் ப்ராப்ளம் இருக்குங்கிறாங்க. ஓகே. ப்ளூ ஸ்மார்ட் வாஸ் நாட் அ ஹோலி ஒன் சப்சிடரி ஆஃப் ஜென்சன். இப்போ இந்த 800 கோடி கொடுத்தனே கார்லாம் வாங்கினாங்க. அதில் ஒரு 663 கோடி ரூபா 2 பப்ளிக் செக்டர் பேங்க்லேருந்து கடன். ஒன்று பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன், இன்னொன்று வந்து இப்போ பப்ளிக்காக போன ஐஆர்இடிஏ, இந்தியன் ரெனியூவபிள் எனர்ஜி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டின்னு ஒன்று. ஸோ இவங்க 2 பேர்கிட்ட கடன் வாங்கிட்டாங்க. இந்த ஸ்டாக்கை வாங்கலாமான்னு வேற கமெண்ட்ல 2-3 பேர் கேட்டிருந்தாங்க. இது பாஸ் உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண ப்ளீஸ். 663 கோடி ரூபா கடன் வாங்கினாங்க. இவங்க மீதியை போட்டு 800 கோடிக்கு கார் வாங்குவோம். ஓகே சார். இவங்கெல்லாம் கரெக்டாக பண்ணுவாங்க. அங்கேருந்து பணம் வந்தால் இவங்க மார்ஜின் பணத்தை போட்டு வாங்கிடுவாங்க. ஆனால் கோட்டு அப்படின்னு ஒரு ஆட்டோ கம்பெனி மூலமாக தான் ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணுவாங்க. அந்த கோட்டுவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவாங்க. அந்த கோட்டுலேருந்து பணம் வேறு எங்கேயோ ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. ஓகே ரைட்டா? இது எங்கெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்குன்னா டிஎல்எஃப்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி ஒன் ஆஃப் தி பிரதர்ஸ் பேரில் ஒரு லக்ஸுரி அப்பார்ட்மெண்ட் புக்கு வாங்கியிருக்காங்க கடன் வாங்கின பணத்தில். ஆமாம். ஓகே. அதுக்கப்புறம் 2 பேர் ஒய்ஃப்லேயும் கொஞ்சம் பணம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. அம்மா பேரில் பணம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. இத்தனைக்கும் இவங்க அப்பா ஒரு டெக்கரேட்டட் ஆர்மி ஆஃபீஸர்.